ரைட், லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட். இப்போ நம்ம பார்க்க போற இந்த கேஸ் இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு உண்மையான ட்ரூ கிரைம் சம்பவம். இது ஏதோ ஃபிக்ஷனல் ஸ்டோரி கிடையாதுங்க. வெரிஃபைட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், சிசிடிவி எவிடன்ஸ், அப்புறம் நேஷனல் மீடியா ரிப்போர்ட்ஸ்னு இந்தியா முழுக்க வைரலான ஒரு ரியல் கேஸ். 2024 மே 19th தேதி மகாராஷ்டிராவோட பூனே நகரத்துல நடந்த இந்த சம்பவம் ஆரம்பத்துல ஒரு சாதாரண ரோட் ஆக்சிடென்ட் மாதிரி தோணுனாலும் போக போக பவர், மணி, இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் முக்கியமா நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம் பத்தின ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறிடுச்சு. 2 உயிர்கள் போயிருக்கு. ஆனா பனிஷ்மெண்ட் வெறும் ஒரு எஸ்ஸே தானா? இந்த ஒரு ஒற்றை கேள்விதான் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி எடுத்துச்சு. ஒரு பயங்கரமான விபத்து எப்படி பிரிவிலேஜ் அப்புறம் நம்மளோட நீதித்துறை பற்றிய ஒரு நேஷனல் டிபேட்டா மாறுச்சு அப்படிங்கறத இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம டீட்டெயில்டா அன்பேக் பண்ண போறோம். சோ எல்லாமே ஆரம்பிச்சது மே 19th அன்னைக்கு நள்ளிரவு பூனே நகரத்துல. அன்னைக்கு இரவு பூனா நகரம் வழக்கம் போல ரொம்ப பிஸியா இருந்துச்சு. வீக்கெண்ட் அப்படிங்கறதால பப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நைட் லைஃப் எல்லாமே செம கிரவுட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் ஒரு வெல்தி ரியல் எஸ்டேட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 17 வயது சிறுவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சில ஹை அண்ட் பப்ஸ்க்கு போனதாவும் அங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற அலிகேஷன்ஸும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் 2 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக்ல அமைதியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்டினரி மிடில் கிளாஸ் எம்ப்ளாயிஸ், நம்மள மாதிரி அவங்க கெரியரை பில்ட் பண்ணிட்டு இருந்த இளைஞர்கள். ஆனா அந்த எதிர்பாராத சில வினாடிகள்ல 2 பேரோட வாழ்க்கையும் முடிஞ்சது. அந்த ஸ்பாட்ல இருந்த யாருக்குமே இன்னும் சில நிமிஷத்துல 2 உயிர்கள் போக போகுதுன்னு சத்தியமா தெரியாது. அந்த சில வினாடிகள்ல நடந்த ஒரு ப்ரூட்டல் கிராஷ் அவங்க வாழ்க்கையவே முடிச்சிடுச்சு. அலிஜிட்லி ரொம்ப அதிவேகத்துல வந்த ஒரு பாஷ்டேகான் கார் அந்த பைக் மேல பயங்கரமா மோதி அவங்கள தூக்கி எரிஞ்சதா ஐ விட்னஸ் சொல்றாங்க. அந்த இம்பாக்ட் எவ்ளோ சிவியரா இருந்துச்சுன்னா, விக்டிம்ஸ் 2 பேருமே சம்பவ இடத்திலேயே ஆன் த ஸ்பாட்லயே உயிரிழந்துட்டதா ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. விபத்து நடந்த அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த இடமே ஒரு கேஆஸ் ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கறாங்க. உடனே அங்கிருந்து அவங்க மொபைல் போன்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விடிவதற்குள்ள பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால இந்த கிளிப்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகி அப்படியே காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் உண்மையான அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துச்சு. தண்டனையா இல்ல வெறும் கட்டுரையா? ஆரம்பத்துல இது ஒரு ரொம்ப டிராஜிக்கான ஆக்சிடென்ட் மாதிரி தாங்க தெரிஞ்சுது. ஆனா சில மணி நேரங்களுக்கு பிறகு வந்த லீகல் அப்டேட்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவையே கொந்தளிக்க வச்சிடுச்சு. அந்த மைனர் அக்யூஸ்ட்க்கு ரொம்ப சீக்கிரமாவே பேல் வழங்கப்பட்டதாவும், ரோட் சேஃப்டி பத்தி ஒரு எஸ் எழுதணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை மென்ஷன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் வந்ததும் சோஷியல் மீடியா அப்படியே ஃபியூரியஸ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 2 உயிர்கள் பறிபோயிருக்கு. ஆனா அதுக்கு வெறும் ஒரு கட்டுரை எழுதுறதான் தண்டனையா? இது என்ன நியாயம்னு நாடு முழுக்க மக்கள் கொந்தளிச்சாங்க. இதனால உருவான பப்ளிக் பிரஷர் ஆதாரங்களை மறைக்க நடந்த ஒரு பெரிய சதிய வெளிக்கொண்டு வந்துச்சு. மக்களோட கோபம் அதிகமாக இன்வெஸ்டிகேஷன் இன்னும் டீப்பரா போக ஆரம்பிச்சது. முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் அவங்க போன பப் விசிட்ஸை தீவிரமா எக்ஸாமின் பண்ணாங்க. அடுத்து வண்டியோட ஸ்பீட், ஆல்கஹால் கன்சம்ஷன் பத்தின அலிகேஷன்ஸ் விசாரிக்கப்பட்டுச்சு. ஆனா இங்கதான் இந்த கேஸ் ஒரு அதிர்ச்சிகரமான டேர்னிங் பாயிண்ட் எடுக்குது. பிளட் சாம்பிள் மேனிபுலேஷன், அதாவது ரத்த மாதிரிகளே மாற்றப்பட்டதா வெளிவந்த அலிகேஷன்ஸ் எல்லாரையும் அதிரி வச்சிடுச்சு. இப்போ எவிடன்ஸ் டாம்பரிங் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விசாரணையை திசை திருப்புறதுக்காக வேணும்னே ஆதாரங்களை அழிக்கிறது இல்லனா மாத்துறது. இந்த கேஸ்ல ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அப்புறம் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மேலேயே ரொம்ப பெரிய கேள்விகள் எழுந்தது. பணம், செல்வாக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி ஆதாரங்களை டேம்பர் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் சிஸ்டம் மேல இருந்த பப்ளிக் ட்ரஸ்டியே ரொம்ப ஆழமா பாதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஸ்டோரியா மட்டும் இல்லாம நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அலை போல மாற ஆரம்பிச்சுது. விக்டிம்ஸோட குடும்பத்தினர் கொடுத்த இமோஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் மனசையும் உலுக்கிடுச்சு. ஏன்னா உயிரிழந்தது சாதாரண ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இது நம்ம எல்லாரையுமே பர்சனலா கனெக்ட் பண்ணுச்சு. சோஷியல் மீடியா முழுக்க எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி இதுதான்: ஒரு ஏழை குடும்பமா இருந்திருந்தா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிருக்குமா? இந்த கேள்வி மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சதால போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மேல மிகப்பெரிய அளவுல பப்ளிக் பிரஷர் அதிகமாச்சு. இந்த கேஸோட மோட்டிவ் ஏதோ ட்ரெடிஷனல் மர்டர் மோட்டிவ் இல்லனா கூட அந்த அலெஜ்ட் ரெக்லெஸ் டிரைவிங், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, பாசிபிள் இன்டாக்சிகேஷன், அப்புறம் பிரிவிலேஜ் மிஸ்யூஸ் இதுதாங்க மக்கள் கோபத்துக்கு முக்கிய காரணம். இந்த ஒரு சம்பவம் இந்தியால அண்டர் ஏஜ் டிரைவிங், ட்ரங்க் டிரைவிங், பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முக்கியமா ஜஸ்டிஸ் சிஸ்டமோட நம்பகத்தன்மை பத்தி ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, இது முடிஞ்ச கதை இல்ல. இப்போவும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், லீகல் டிபேட்ஸ்னு பல கட்டங்கள்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு லக்ஸுரி கார், ஒரு ரெக்லெஸ் நைட்,
சில வினாடிகள்ல நடந்த ஒரு கிராஷ். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாடு முழுக்க கோவம், கான்ட்ரவர்சி, நீதி வேணும்னு ஒரு மிகப்பெரிய டிபேட். இதுதாங்க பூனே பாஷ் கிராஷ் கேஸ். பணம், செல்வாக்கு இருந்தா சட்டங்களை வளைக்க முடியுமா, இல்ல கடைசில நீதி வெல்லுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட உண்மையான வெரிஃபைட் ட்ரூ கிரைம் எக்ஸ்பிளைனர்களை தொடர்ந்து பார்க்கணும்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கேஸ் இதை விட இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்கலாம். சிந்திப்போம், சந்திப்போம்.